அடுத்து வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி. The application of forest technology to achieve social objectives. The application of forest technology to achieve social objectives. ஸோ இந்த மாதிரி நடக்கூடிய மரங்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? லோக்கல் பீப்புளுக்கு என்ன எப்படி யூஸ் ஆகுது? என்னென்ன பர்பஸ்ல யூஸ் ஆகுது? மேபி நிழல் கொடுக்கலாம், ஷேடிங் கொடுக்கலாம். ரோட்டோரமா நட்டோம் அப்படின்னா ஷேடிங் கொடுக்கலாம். ஃபியூல் வுட் எடுக்கலாம், ஃபியூல் வுட் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு லோக்கல் பீப்புள். டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு லோக்கல் பீப்புள். மேபி ஃபியூல் வுட் கொடுக்கலாம். இல்ல வேற என்ன கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு ஃபாடர் கூட கொடுத்துருக்கலாம். இல்ல ஷேடு கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து லோக்கல் பீப்புளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். எங்க பஞ்சாயத்து லேண்ட்ல நட்டு வச்சிருக்கலாம். அப்புறம் இது எங்க ரோட் சைடு, ரோட் ஓரமா நட்டு வச்சிருக்கலாம். இது எங்க கெனால்ஸ் போகுதுல, கெனால்ஸோட பவுண்டரிஸ்ல நட்டு வச்சிருக்கலாம். கெனால்ஸோட பவுண்டரிஸ்ல. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு? சொல்லாத ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கு? ஸோ இந்த ஸ்மால் வுட்லாட் இன் ஃபார்ம் லேண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்மால் வுட்லாட் இன் ஃபார்ம் லேண்ட்னா ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு பஞ்சாயத்துலேயே வந்து ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க. பஞ்சாயத்துலேயே வந்து ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த நிலத்துல ஒரு சின்ன நிலமா யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த நிலத்துல வந்து ஒரு சின்ன நிலம் யூஸ் பண்ணிருக்கலாம். இரிகேஷன் டேங்க்ஸ்னா என்ன மீனிங்? வேற வேற ஊர்ல வேற வேற பேர் இருக்கும் இரிகேஷன் டேங்க்ஸ்க்கு. அந்த நேம் படிச்சிருக்கீங்களா? ராஜஸ்தான்ல இந்த மாதிரி இரிகேஷன் டேங்க்ஸ்க்கு என்ன பேரு படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி அட்லீஸ்ட் கேள்விலாம் போட்டிருக்கீங்களா? வேற வேற ஊர்ல இரிகேஷன் டேங்க்ஸ்க்கு வேற வேற பேர் இருக்கும். நம்ம ஊர்ல என்ன பேரு? ஓகே, மேபி ஹைலி டீக்ரேடட் அண்ட் எரோடட் சாயில்ல கூட நட்டு வைக்கலாம். ஹைலி டீக்ரேடட் அண்ட் எரோடட் சாயில். இல்ல ஏதோ ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட் போகுது, இந்திரா காந்தி கனால் ப்ராஜெக்ட் போகுது, இல்ல ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட் போகுது, கின் பேத்வால் லிங்கேஜ் ப்ராஜெக்ட் ஏதாவது போகுது அப்படின்னா அங்க கூட நட்டு வைக்கலாம். அந்த கெனால் ப்ராஜெக்ட்ல கூட நட்டு வைக்கலாம். ட்ரை ஃபார்ம் லேண்ட்ஸ், ரோட் சைட்ல நட்டு வைக்கிறது, இல்ல ஷெல்டர் பெல்ட்டா நட்டு வைக்கிறது, வில்லேஜ் காமன் லேண்ட்ஸ்ல, வேஸ்ட் லேண்ட்ஸ்ல, இது எல்லாமே ரயில்வே லைன்ஸ்ல, இது எல்லாமே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதுல வருது? சோசியல் ஃபாரஸ்ட்ரியில வருது. சோசியல் ஃபாரஸ்ட்ரியில வருது. எந்த இலையே? தென்னம். நான் சாப்பிட்டு பார்த்தது இல்ல. எது? ஓ இதுவா? ஓகே, அது ப்ரொடெக்ஷனுக்காக. போட்டோ இந்த அளவுக்கு நீ அப்சர்வ் பண்றீங்களா? போலாங்களா அடுத்தது? நெக்ஸ்ட் வந்துட்டு நகர் வன் யோஜனா. என்னென்ன ஸ்கீம்ஸ் சோசியல் ஃபாரஸ்ட் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு சோசியல் ஃபாரஸ்ட்னு பாருங்க. ஜோஹாட்ஸ் சொல்லுவாங்க. இரிகேஷன் டேங்க்ஸ். டேங்கான்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. சுரங்கம்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ் இல்லையா? சொல்லுங்கம்மா. நகர்வன் யோஜனா என்னன்னு நீங்க படிச்சிருப்பீங்களே, நடத்திருக்காங்களா நகர்வன் யோஜனாலாம்? என்வரான்மெண்ட்லயோ இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்லயோ எதுனா ஆல்ரெடி கவர் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன். இத கவர் பண்ணல. ஓகே, நகர்வன் யோஜனா ஒன்னும் இல்ல. அர்பன் ஒன்ஸ் இல்ல நகர் வாட்டிகாஸ். அர்பன் ஒன்ஸ் இல்ல நகர் வாட்டிகாஸ். ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்னா சைஸ் தான் டிஃபரன்ஸ். எவ்வளவு பெருசு, சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு பெருசு அப்படின்றத பொறுத்து மாறுது. நகர் ஒன்ஸ் இல்ல நகர் வாட்டிகாஸ் அப்படின்றது முனிசிபாலிட்டி இல்லையா, முனிசிபல் கார்பரேஷன்ல இருக்குதா அப்படின்றத பொறுத்து, அந்த சைஸை பொறுத்து மாறுது. நகர் ஒன்ஸ் இல்ல நகர் வாட்டிகாஸ் அப்படின்றது. சோ இது எதுக்காக பண்றாங்க? இந்த மாதிரி அர்பன் ஏரியால ஃபாரஸ்ட் வரணும் அப்படின்னு. அர்பன் ஃபாரஸ்ட். நகர்னா என்ன மீனிங்? நகர்னா சிட்டின்ற மாதிரி மீனிங். நகர்னா சிட்டி.
நகரம் வண்ணா வனமகன் அது மாதிரிலாம் படம். ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டை குறிக்குது. எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணது இது? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீம்ஸ்? ஸ்கீம்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க? டு இன்க்ரீஸ் ட்ரீஸ் அவுட் சைட் தி யூஸ்வல் அவுட் சைட் தி கன்வென்ஷனல் ஃபாரஸ்ட். ஸோ கன்வென்ஷனல் ஃபாரஸ்ட் ஏரியாவை தவிர மற்ற ஏரியா இருக்கு தெரியுமா, மெயினா அர்பன் ஏரியாஸ்ல. ஸோ அங்கேயும் வந்து ட்ரீ கவர்ஸ் அதிகப்படுத்தணும். இந்த பாயிண்ட் வந்து டிட்டோ மாதிரி சேமா வரும் எல்லாத்துலயுமே. டு இன்க்ரீஸ் த ட்ரீ கவரேஜ் அப்படின்றது. ஸோ அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், யார் யாருக்கு பெனிஃபிட் இருக்கும்? அந்த அர்பன் ஏரியாவிலையும் பெரிய அர்பன் செமி அர்பன் ஏரியாஸ்லயும் இருக்கவங்களுக்கு. அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். இல்லை அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த நகர்வன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை நகர்வன் இது கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. நகர்வன் எத்தனை வரணும் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. எத்தனை நகர் வாட்டிகாஸ் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. 400 நகர்வன்ஸ், 200 வந்து நகர் வாட்டிகாஸ். இந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளார 2020 இருந்து 2024க்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன ஃபண்டிங் எங்க இருந்து வருது? கேம்பா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்னமா லாவண்யா? அதான் லேண்டை வந்துட்டு, ஃபாரஸ்ட் லேண்டை வந்து டைவர்ட் பண்றோம். ஃபாரஸ்ட் லேண்டை வந்துட்டு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ, ஃபாரஸ்ட் லேண்டை வந்துட்டு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவோ இல்ல ஏதோ ஒரு வேற ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக ஃபாரஸ்ட் லேண்டை டைவர்ட் பண்றோம். ஃபாரஸ்ட் லேண்டை வந்து என்ன பண்றோம்? காட்டெல்லாம் அழிக்கிறோம். ஸோ அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அவங்க? ஒண்ணு அதே ஃபண்ட் எவ்வளவு லாஸ் ஆகுதோ, எவ்வளவு வந்துட்டு இழப்பு இருக்குதோ அதுக்கான ஃபண்ட் கொடுக்கணும். அந்த ஃபண்டை வச்சு நாம என்ன பண்ணுவோம்? வேற ஒரு இடத்துல எவ்வளவு மரம் அழிஞ்சுதோ அவ்வளவையும் நம்ம நட்டு வைக்கணும். அதுக்காக தான் வந்து காம்பன்சேட்டரி என்ன மீனிங்? காம்பன்சேஷனா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. காம்பன்சேஷனா கொடுங்க. அஃபாரஸ்டேஷன்னா மரம் நடுறதுக்காக. ஸோ அதுக்கான ஃபண்ட்ல இருந்து வருது. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட்ல இருந்து வருது இந்த நகர் வன் யோஜனாக்கு. சொல்லுங்கம்மா. இல்ல அது ஒரு இது மாதிரி மாடல் மாதிரி மியாவாக்கி ஃபாரஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு வரலாம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஒரு வருஷம் பிலிம்ஸ்ல கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு வருஷம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா என்ன அரவிந்தன்? அர்பன் ஏரியா. அந்த இதை வந்து வேணா இங்க அப்ளை பண்ணிருக்கலாம். இந்த ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு அந்த இதை அப்ளை பண்ணிருக்கலாம், அந்த மாடல்ஸ் அப்ளை பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் சென்னை பரவாயில்ல. சம்மர்லாம் வந்து டெல்லிலாம் ரொம்ப கொளுத்தி எடுத்துரும். சென்னை பரவாயில்லன்னா அதப்பா அங்க இருந்துட்டு வரும்போது சென்னை பரவாயில்ல. ஆமா வேலூர் இருக்கிற தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகமா போகும். வேலூர் திருச்சி எல்லாம் ரொம்ப அதிகமா போகும். போலாங்களா? அடுத்தது நோட் பண்ணிட்டீங்களா? ஆமாமா ரெண்டுமே வந்துட்டு ரெண்டுமே ஒண்ணுதான். பட் ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பர்டிகுலர் ஹெக்டேர் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும் நகர் வன்ஸ்க்கும் நகர் வாட்டிகாஸ்க்கும். ஓகே. முனிசிபல் கவுன்சில்ல ஒண்ணு இது நகர் வன்ஸ்ன்றது முனிசிபல் கவுன்சில் அந்த மாதிரி ஏரியால வளர்க்குற மாதிரி இருக்கும். மற்றது வந்து மற்ற ஏரியால போற மாதிரி இருக்கும். முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். போலாங்களா? அடுத்தது. ஸோ செகண்ட் வந்துட்டு ஸ்கூல் நர்சரி யோஜனா. ஸ்கூல் படிக்கும்போது என்சிசில இருந்தீங்களா? என்எஸ்எஸ்ல இருந்தீங்களா? இல்ல எதுலயுமே இல்லாம இருந்தீங்களா? ஸ்கவுட்னு ஒண்ணு இருக்கும். என்னமா? ஜேஆர்சி, ஒய்ஆர்சி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணாங்க? எக்கோ கிளப்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருப்பாங்க? எக்கோ கிளப்ஸ்.
ஸ்கூல்ல என்ன பண்ணணும்னு இருக்காங்க, எக்கோ கிளப்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்கோ கிளப்ஸோட வேலை என்னவா இருக்கும்? என்எஸ்எஸ்ல பார்த்த அதே வேலை தான். என்எஸ்எஸ்ல பார்த்த அதே வேலை தான். தனியா ஒரு எக்கோ கிளப்னு கொண்டு வந்துட்டாங்க. எந்த எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம்? என்ன ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதெல்லாம் நடலாம்? 6 to 9. 6 to 9. அதுக்கு சின்ன வயசுல இருக்க பசங்க போனாங்க அப்படின்னா அவங்க விளையாட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. 10வதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10வதுல இருந்து ஸ்டேட் போர்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா பிளான் பண்ணி 6 to 9 வச்சிருக்காங்க. ஸோ அவங்களை வச்சு இந்த மாதிரி மரம் நடுறது இல்ல கன்சர்வ் பண்றது, ஏதாவது கன்சர்வ் பண்ணணும், ட்ரீயை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அது பண்றது. ஸோ அதெல்லாம் இது பண்றது. The Yojana in its first phase would cover 1000 schools. First phaseல 1000 school. ஸோ அந்த முடியும் போது வந்து அரௌண்ட் 10,000 ஸ்கூல் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல 1000 ஸ்கூல் கவர் பண்ணணும். ஒரு ஸ்கூலுக்கும் ஃபண்டிங் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, 25,000 நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த 25,000 யூஸ் பண்ணி அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணணும்? எதுக்குமா சிரிக்கிறீங்க? கொடுக்கக்கூடிய அந்த 25,000 யூஸ் பண்ணி அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணணும்? மரத்தை நடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல 1000 ஸ்கூல்ஸ் கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக 10,000 ஸ்கூல்ஸ் கவர் பண்ணாங்க. 1000, 5,000, கடைசியா வந்து 10,000 ஸ்கூல்ஸை கவர் பண்ணாங்க. ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபண்டிங் கொடுத்தாங்க? 25,000 கொடுத்தாங்க. அந்த 25,000 வந்து அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மரத்தை நட்டு வைக்கலாம். ஊருக்குள்ளார இந்த மாதிரி மரத்தை நட்டு வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு பயாலஜி கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தவளையை அறுக்கிறது அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதே ஒரு ப்ராக்டிகல் கிளாஸா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. 12th இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லையா? ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஃப்ராக் எடுத்துட்டு போய் ஆப்ரேஷன் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி வந்துட்டு இங்க வந்து பிராக்டிகல் கிளாஸா கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் த யோஜனா ஸ்டூடெண்ட்ஸ் வில் க்ரோ சாப்ளிங்ஸ். எதுக்காக க்ரோ பண்றாங்க? பிராக்டிகல் கிளாஸா, பிராக்டிகல் எக்ஸசைஸா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல்ஸ்ல. புரிஞ்சுங்களா? ஸ்கூல் நர்சரி யோஜனான்ட்டு எவ்வளவு ஃபண்டிங் தராங்க? 25,000. 25,000க்கு என்ன ஒர்க் பண்ணுமோ அதை ஒர்க் பண்ணுங்க போதும். 25,000ல எவ்வளவு மரத்தை நடலாம் ஒழுங்கா யூஸ் பண்ணோம் அப்படின்னா? ஓகே ஓகே. அடுத்தது வந்து கேம்பா ஃபண்ட், கேம்பா ப்ராஜெக்ட் சொன்னோம்ல. கேம்பான்றது ஆல்ரெடி சொன்னோம். காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் என்ன பண்றோம்? ஃபாரஸ்ட் ஏரியா என்ன பண்றோம்? டைவர்ட் பண்றோம். எதுக்காக டைவர்ட் பண்றோம்? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவோ இல்ல வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இதுக்கோ ஒன்று நம்ம இது பண்றோம், டைவர்ட் பண்றோம். ஸோ இந்த டைவர்ட் பண்ணும்போது அந்த ஓனர் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணணும்? ஒரு ஃபண்ட் கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட்ல கொடுக்கணும். அந்த ஃபண்டை நாம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அஃபாரஸ்டேஷன் பர்பஸ்க்காக, மரம் நட்டு வைக்கிறதுக்காக, அஃபாரஸ்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். To promote afforestation and regeneration activities as a way of compensating forest land, diverted to non-forest use. வேற நீங்க ஏதாவது இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா இல்லாம நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரிலேட்டடா இல்ல சோசியல் ஃபாரஸ்ட் ரிலேட்டடா மரம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்தந்த வருஷம் ஏதாவது புதுசா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து இந்த நோட்ஸ்ல கொண்டு வந்துருங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் சொல்றாங்க ஆன்லைன்ல. அது ஸ்கீம்ஸ்ல வருதாமா? மியாவாக்கி ஃபாரஸ்ட்ன்றது கான்செப்ட், அது ஒரு கான்செப்ட்.
வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ்? வன மகோத்சவா? என்ன ப்ராஜெக்ட்மா? ஓகே, ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சரா கொண்டு வாங்க. ஓகே. நட்டு வைக்கணும். ஓகே ஓகே. ஸோ நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலயுமே யாரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு? ஒன்னொன்னுலயும் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல யாரோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு? நகர்வன் யோஜனால அந்த லோக்கல் பீப்புள், அந்த அர்பன் ரெசிடென்ட்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. செகண்டா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. ஸோ தேர்டா வந்துட்டு நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா, நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா. ஸோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? இது 2015 அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு எட்டு எட்டு ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்தாங்க, 8 மிஷன் கொண்டு வந்தாங்க. என்னென்ன கொண்டு வந்தாங்க? நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேஷனல் சோலார் மிஷன், நேஷனல் மிஷன் ஆன் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட், நேஷனல் வாட்டர் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா. இது நமக்கு தேவை. நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், கடைசியா வந்து நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். 1 2 3 4 5 6 7 8 ஆட் ஆயிருக்கலாம், ஆட் ஆயிருக்கலாம், ஆட் ஆயிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இதுல என்ன பண்றாங்க? எதுக்காக இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க? டு இன்க்ரீஸ் கிரீன் கவரா தான் இருந்திருக்கும். ட்ரீயை இது பண்ணா ட்ரீயை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் என்ன பர்பஸ், யார் யாரை யூஸ் பண்றோம் இங்க? கிராம சபாவை யூஸ் பண்றோம் இங்க. அர்பன் ஏரியாஸ்ல யாரை யூஸ் பண்றோம்? அர்பன் இதுல வில்லேஜ் லெவல்ல வந்து கிராம சபாவை யூஸ் பண்றோம். அர்பன் ஏரியாஸ்ல வந்து யாரை யூஸ் பண்றோம்? ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஸோ அவங்கள யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த இதோட வேற என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு? டு டெவலப் 1 lakh ஸ்கில்டு லோக்கல் கம்யூனிட்டி. டு டெவலப் 1 lakh ஸ்கில்டு லோக்கல் கம்யூனிட்டி. மெயினா வந்து யங் ஜென்ரேஷன்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணணும். ட்ரீயை வந்துட்டு அஃபாரஸ்டேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியில வந்துட்டு 1 lakh யங் ஜென்ரேஷனை வந்து வளர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதுக்கும் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்கம்மா. ம்? எந்த மரம் நீங்க நட்டு வச்சீங்க? ஆ, ஆ. ம். திறக்க முடியாதுமா. சரி, அட்லீஸ்ட் நீங்க நட்ட மரம் எங்கேயோ ஒரு இடத்துல வளருது இல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க நட்டுட்டு போயிடுவீங்க, அட்லீஸ்ட் அவங்க தண்ணி டெய்லியும் ஊத்துவாங்கல்ல. ம். எங்க மரம் வளர்ந்தாலும் நல்லது தானே. they would act as a bridge between they would act as a bridge between community and forest department. கம்யூனிட்டிக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடுவுல பிரிட்ஜா யார் இருப்பா? யார் இருப்பா குமரன்? கம்யூனிட்டிக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடுவுல நம்ம வளர்த்து விடுற அந்த 1 lakh யங் 1 lakh யூத் பாப்புலேஷன், 1 lakh ஸ்கில்டு யூத் பாப்புலேஷன் நம்ம கொண்டு வரோம்ல. ஸோ அவங்க வந்துட்டு கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கும், ஒரு ஒரு ஊர்லயும் இந்த மாதிரி இருக்கும், ஒரு டீம் இருக்கும் கண்டிப்பா. அட்லீஸ்ட் சோசியல் மீடியாலாம் எடுத்து போட்டோ போடுவாங்க. போலாங்களா அடுத்தது?
நோட் பண்ணிட்டீங்களா இது ரெண்டும்? சொல்லுங்க அடுத்து. அடுத்து இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்கீம் வந்து நேஷனல் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். நேஷனல் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் இது வந்து யாரை யூஸ் பண்ணி நடுறாங்க? ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச் கம்யூனிட்டிஸ். ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச் கம்யூனிட்டிஸ்னா என்ன மீனிங்? ஃபாரஸ்ட்டை சுத்தி, ஃபாரஸ்டோட பவுண்டரியில, ஃபாரஸ்டோட எல்லையில வாழ்ற மக்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்கள வச்சு ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டினா என்ன? அந்த கமிட்டில யார் யார் இருப்பா? லோக்கல் பீப்புள் இருக்காங்க. லோக்கல் பீப்புள் பிளஸ் இந்த சைடு யார் இருக்கா? கவர்மெண்ட், எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அபிஷியல்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு என்ன பண்றாங்க? ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணும்? ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னே சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், அது டீக்ரேடேஷனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. It aims at ecological restoration of degraded forest. It aims at ecological restoration of degraded forest. மெயினா வந்து ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச் கம்யூனிட்டிஸ், ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்க மக்களை வச்சு ஒரு ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை வச்சு அந்த ட்ரீயை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது. எல்லாத்துலயுமே வந்துட்டு லோக்கல் பீப்புளை யூஸ் பண்ணியிருப்போம். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி லோக்கல் பீப்புள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது இல்லாம நீங்க எதாவது படிச்சிருக்கீங்களாமா? சோசியல் ஃபாரஸ்ட்ரி இது யூஸ் பண்ணி இந்த ரிலேட்டடான ஸ்கீம் சார் இது அப்படின்ட்டு படிக்கும்போது ஏதாவது வரும், வந்துச்சுன்னா கொண்டு வந்து இதுல பேஸ்ட் பண்ணிடுங்க, முடிஞ்சது.